semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட பெண் உட்பட 5 நபர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர். திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அம்மாப்பட்டி செபஸ்தியார் கோவில் அருகே 16/1/2026 அன்று ஆரோக்கிய வினோத் என்பவரை மது போதையில் அரிவாளால் வெட்டிய வழக்கில் அம்மையநாயக்கனூர் பகுதியை சேர்ந்த மனோஜ்குமார், பள்ளப்பட்டி பகுதியை சேர்ந்த மருதுபாண்டியன் மற்றும் அரவிந்த் ஆகிய 3 நபர்களையும் அம்மையநாயக்கனூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பட்டி வீரன்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 16/1/2026 அன்று கொலை மற்றும் குற்ற செயலில் ஈடுபடுவதற்காக அரிவாள் மற்றும் பட்டாக்கத்திகள் வைத்திருந்த பட்டி வீரன்பட்டியை சேர்ந்த கோகுலா என்ற கோகுலகிருஷ்ணன் என்பவரை பட்டி வீரன்பட்டி காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முத்தனம்பட்டி அருகே 18/1/2026 அன்று விற்பனைக்காக 3 கிலோ 500 கிராம் கஞ்சா வைத்திருந்த பாண்டியம்மாள் என்பவரை ரெட்டியார் சத்திரம் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மனோஜ்குமார், மருதுபாண்டி, அரவிந்த், கோகுலகிருஷ்ணன் மற்றும் பாண்டியம்மாள் ஆகிய 5 நபர்களின் குற்ற நடவடிக்கைகளை ஒடுக்கும் பொருட்டு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் IPS அவர்களின் அறிவுறுத்தலின்படி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் IAS அவர்கள் மேற்கொண்ட 5 நபர்களையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். உத்தரவை தொடர்ந்து காவல் நிலைய போலீசார்கள் 5 நபர்களையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இதுவரை 24 குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காவல் விரைவு செய்திக்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ராமர்.